everyone, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஹிஸ்டரியோட டைம்லைன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ 10th ஹிஸ்டரியோட டைம்லைன். ஓகேவா? சோ எந்த டைம்லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஹிஸ்டரியோட டைம்லைன் தான். சோ வேர்ல்ட் ஹிஸ்டரியோட இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சோ எந்த டைம் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1930 to 1940. ஓகேவா? சோ இந்த 10 இயர்ஸ்க்குள்ள நம்ம 5 ஈவென்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? So 5 important events of world history அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So 1930 ஓட 1940 டைம்லைன் வந்துட்டு இதுதான். சோ நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ இந்த டைம்லைன் எழுதி முடிச்சோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எழுதணும். ஓகேவா? ஸ்கேல் இல்ல அப்படின்னா மார்க் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா லெஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ ஸ்கேலுக்கு வந்துட்டு ஸ்கேல் எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 unit is equal to So, இந்த 1 யூனிட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஓகே ஸோ 1930 to 35 ஸோ இந்த அளவுக்குள்ள நான் எவ்வளோ இயர்ஸை கவர் பண்ணியிருக்கணும் இதுதான் வந்துட்டு என்னோட 1 யூனிட். ஓகேவா? ஸோ 1930 to 35 ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட 1 யூனிட். ஸோ இந்த இதுல இருந்து இது வரைக்கும் நான் எவ்வளோ இயர்ஸை கவர் பண்ணியிருக்கணும் அதுதான் என்னோட 1 யூனிட். ஓகேவா? ஸோ எவ்வளோ இயர்ஸை கவர் பண்ணியிருக்கேன் 5 இயர்ஸை கவர் பண்ணியிருக்கேன்னா அப்போ ஸ்கேல் வந்துட்டு 1 unit is equal to 5 years நான் எழுதிப்பேன். ஓகேவா? சோ இந்த ஸ்கேல் வந்துட்டு இப்ப நான் எழுதியிருக்கேன் பாத்தீங்கன்னா அந்த டைம்லைனுக்கு உண்டானது. ஓகேவா? சோ நீங்க வேற மாதிரி டைம்லைன் போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம்லைன் தான் எழுதணும். ஓகேவா? ஓகே சோ பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் 3 நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேவா? 5 ஈவென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோமா? சோ ஃபர்ஸ்ட் 3மே நம்ம எழுத போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா First, okay, 1930 ல first round table conference. First round table conference. அடுத்து second round table conference. Second round table conference. அடுத்து third round table conference. Third round table கான்ஃபரன்ஸ். ஓகேவா? சோ 5 ஈவென்ட்ஸ்ல இப்போ நம்ம 3 ஈவென்ட்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ 30 ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1931 ல செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1932 ல தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இப்போ 3 ஈவென்ட் கவர் பண்ணிட்டோமா? அடுத்து 5ல 3 கவர் பண்ணிட்டோம். அடுத்து 2 பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2க்கு நம்ம போய் கவர் பண்ண போறோம். 1939 ல பாத்தீங்கன்னா அவுட்பிரேக் ஆஃப் செகண்ட் வேர்ல்ட் வார். அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் 2 அதாவது வேர்ல்ட் வார் 2 வந்துட்டு ஸ்டார்ட் ஆன டைம். ஓகேவா? அடுத்து 1940 பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர். ஓகே சோ இதுதான் வந்துட்டு 1930 to 1940 குண்டான டைம்லைன். ஓகேவா? ஒரு சம்மரி பார்க்கலாமா? ஓகே ஓகே இதுல இந்த டைம் நம்ம என்ன பார்த்தோம் 5 இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி. டைம் பீரியட் என்ன 1930 to 1940 குள்ள நடந்த 5 இம்பார்ட்டன்டான ஈவென்ட்ஸ். அது வேர்ல்ட் ஹிஸ்டரியோட 5 இம்பார்ட்டன்டான ஈவென்ட்ஸ் தான் பார்த்தோம். ஓகே சோ இதுதான் வந்துட்டு 1930 to 1940 குண்டான என்னோட டைம்லைன். சோ இதுக்கு நான் ஸ்கேல் எப்படி எழுதுனா 1 unit is equal to 5 years. ஏன்னா நான் இங்க 1 யூனிட் வந்துட்டு நான் 5 இயர்ஸ் கவர் பண்ணிருக்கேன் 1 யூனிட் குள்ள. அதனால அதுதான் என்னோட ஸ்கேல். ஓகேவா? ஓகே சோ 5 ஈவென்ட்ஸ் கவர் பண்ணனும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் 5 ஈவென்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸுமே நான் ஒரு 3 ஈவென்ட்ட கவர் பண்ணிட்டேன். 30 ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 31 ல செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 32 ல தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்து 5 ல 3 கவர் பண்ணிட்டோமா? மீதி 2க்கு நம்ம லாஸ்ட் 2 சூஸ் பண்ணோமா? 1939 ல அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் 2. ஓகேவா? அதாவது வேர்ல்ட் வார் 2 ஸ்டார்ட் ஆன இயர் இது. ஓகேவா? 1940 ல ஆகஸ்ட் ஆஃபர். ஓகே சோ இதுதான் வந்துட்டு 1930 to 1940 குண்டான டைம்லைன். ஓகே தேங்க் யூ.